ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஹரியுடைய இயக்கத்தில் விஷாலுடைய நடிப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ரத்னம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் விஷாலை பொறுத்தளவுக்கு சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துட்டு சமுத்திரகனியுடைய அரவணைப்பிலேயே வளரக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ காலம் கடந்து இப்போ அவர் பெரிய பையனாக மாறிட்டாப்புல. சமுத்திரகனி எம்எல்ஏயாக இருக்கிறாரு. இப்போ இவருடைய லைஃபுக்குள்ளே யார், நம்ம கதாநாயகனுடைய லைஃபுக்குள்ளே இப்போ கதாநாயகி உள்ளே வர்றாங்க. அவங்க ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனால் கதாநாயகிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே கதாநாயகனுக்கு அப்போ தான் தெரிய வருது. அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அவங்களுக்கு பூர்வீக நிலம் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலம் ஒன்று தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ ஆந்திராவை தனியாக பிரித்து அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அதில் திருப்பதி சேர்ந்து போயிருச்சு இல்லையா? அப்போ இவங்களுடைய குடும்ப நிலமுமே அந்த பக்கம் ஆந்திராவுக்குள்ளே போயிருச்சு. இதனாலேயே இவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய 3 டானுக்கெல்லாம் டானு அப்படின்னு மோசமான பேர்வழிகள், ஊரையே வலிச்சு உலையில போட்டு சாப்பிட்ற அந்த மாதிரி ஆளுக, எவன் விட்டு நிலம் எம்டியாக கிடந்தா கூட உடனே பட்டா போட்டு அவங்க பேரில் மாற்றிக்கிட்டு ஆட்டம் போடுற அந்த மாதிரி ஒரு நபர்கள் நம்ம கதாநாயகியுடைய இந்த குடும்ப நிலத்தை அவங்க கையகப்படுத்திக்கிட்டு அதில் நான் மெடிக்கல் காலேஜ் கட்ட போகிறேன்னு சொல்லி இவங்க என்னென்னவோ முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களால் எதுவுமே பண்ண முடியலை. இப்படி ஒரு பிரச்சனை கதாநாயகிக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட படத்துடைய கதாநாயகன், நீ எதுக்கு தனியாக போராடுற, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன், லெட் மீ கம் இன் அப்படின்னு சொல்லி அவரே களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஹரியுடைய படம். அப்பயே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக இப்படித்தான் அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த படத்தில் பொதுவாகவே ஒரு தாவணி போட்டுக்கிட்டு ஒரு கதாநாயகி ஒரு முறுக்கு மீசையோட கொஞ்சம் வெறப்பாவை எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகனை சுற்றி சும்மாவே வரும். அவர் ஒரு முரட்டு பீஸாக நமக்கு என்னென்னு தெரியவார், கதாநாயகியை மதிக்காமல். ஆனால் நான் அவரைத்தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு அந்த கதாநாயகி பின்னாடியே சுற்றிட்டு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் சித்தரிக்காமல் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையிலான அந்த ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட், ஒரு டச்சை 2 பேருடைய கதாபாத்திரத்திலையுமே கொடுத்துருக்காரு ஹரி. அது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனால் ஏழை மாணவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் மாட்டுக்கு பக்கமாக வசனம் பேசி அதை வெறுப்பேற்றாமல், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஏற்கனவே நான் நீட் எழுதி பாஸ் ஆகிட்டேன், ஆனாலும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் இன்னும் சீட்டு கிடைக்கல, எங்களுடைய குடும்ப வசதிக்கு 4வது முறையும் திருப்பி நான் நீட் எழுதுகிறேன், இந்த வட்டமாவது இன்னும் நல்ல மார்க் வாங்கி நான் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்கியே ஆகணும், அதுதான் என் லட்சியம், அதனால எவ்வளவு கஷ்டங்களை இன்றைக்கி ஏழை மாணவர்கள் அனுபவிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் நம்ம விஷால் கிட்ட எமோஷனலாக பேசுகிற அந்த ஒரே ஒரு டைலாக்லேயே ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை விட்டுறாரு ஹரி அந்த சீனில். இதுபோக சமுத்திரகனி விஷால் கிட்ட ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாப்புல, ஏன்பா நினச்சி கூட பார்க்க முடியாத பல சம்பவங்கள் என்னப்போ வாழ்க்கையில் நேரடியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. ஏன் சார் இதெல்லாம் ரியல் லைஃப் சினாரியோவில் சாத்தியமே கிடையாதே, சினிமாங்கிறதுனால என்னென்னவோ காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணத்தான் செய்யுது. அவ்வளவு சம்பவங்கள் விஷாலுடைய வாழ்க்கையில் நடந்து அரங்கேறுது அப்படின்னா பார்த்துக்கங்களேன். விஷாலை பொறுத்தளவுக்கு அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு நேர்த்தியாக ரொம்ப உணர்ந்தே பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பிரியா பவானி சங்கரை ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே இவர் பேசக்கூடிய ஒரு மாசான வசனம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லாகவே உணர்ந்தே பண்ணியிருந்தார் விஷால். அதே மாதிரி பாட்டுக்கு சும்மா பேருக்கு 2 பாட்டுக்கு ஆடுறதுக்கு தான் சார் ஹீரோயின் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கருடைய கதாபாத்திரம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய எமோஷனல் கனெக்டோடையே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை அதுக்கு என்ன தேவையோ அது அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பிரியா பவானி சங்கருமே. இவங்க 2 பேருடைய கதாபாத்திரம் போக நம்ம சமுத்திரகனி ஆகட்டும், ஹரிஷ் பெராடி ஆகட்டும், முரளி சர்மாவாகட்டும், ஒய்ஜி மகேந்திரன் ஆகட்டும், அப்புறம் காமெடிக்கு கூட வர்ற யோகி பாபு, அவர் வர்றதே தவிர காமெடி வரல. இவங்க எல்லாரும் ஆனால் கொடுத்ததை பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஜிவிஎம் ஒரே ஒரு சீனுக்கு வந்தாலும் நச்சுன்னு சும்மா வெளுத்துக்கிட்டு இருக்காப்புல, அந்த ஒரு சீனை அட்டகாசம் பண்ணியிருக்காரு அவர். எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பலமாக ஆடியன்ஸுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு மதர் சென்டிமெண்ட்டாக ஹரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் படத்தில் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் மதகலமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு சிங்கிள் ஷாட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது.
எனக்கு அந்த சீனே கூட ஒரு சில இடங்களில் லைட்டாக கொஞ்சம் மேட் போட்டு எடுத்துட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டு தான் எடுக்க வேண்டிய ஒரு சீன். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாருமே. சரி, இப்போ படமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படத்தில் எனக்கு பல விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்று, இது ஒரு ஹரியுடைய படம். நான் சொல்கிற மாதிரி அவர் படம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவருடைய வழக்கமான படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, ஃபேமிலி எமோஷன்ஸ் வேணுமா அதுவுமே இருக்கு. ஆனால் சீன்ஸ் எதுவுமே பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் கதைக்களம் செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி இப்படினே உருட்டி எடுக்கிறாங்களோ, பெருசாக ஒரு சுவாரஸ்யம் வந்து கம்மியாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இதனாலேயே ஏன் சார் ஒரு வேளைக்கு படம் பார்க்கும்போது தூங்கிட்டோமோ, அடுத்த ஷோவில் உட்காந்துருக்குமோ, இன்னம்மா படம் ஓடுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு படம் பார்க்கும்போது வந்தது. இந்த லென்த்தே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 36 நிமிஷம் என்னவோ ஓடுதுன்னு வச்சுங்களேன் இந்த படம். இதுவே 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு படம் ஓடுற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரியே கதாபாத்திர வடிவமைப்பு அப்படிங்கிறது ஹரி படத்தில் எப்பயும் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ சமுத்திரக்கனி எம்எல்ஏ அப்படின்னு ஒரு கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருக்காரு. அவர் எந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த தொகுதியில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்லாம் எந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜாகிரபி ஆஃப் த ஆக்சிடென்ட்டுமே இந்த படத்தில் கிடையாது. விஷாலுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை மட்டுமே முழு நேர வேலையாக சமுத்திரக்கனி பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அவர் எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இந்த கதையில் கிடையாது. இது ஒரு பக்கம். நம்ம கதாநாயகன் இந்த படத்தில் இந்த ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படி வச்சுக்கங்களேன், இந்த டைமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை செதைச்சிருப்பாப்புல, வெட்டி வீசியிருப்பாப்புல, எரிஞ்சிருப்பாப்புல, தலையவே அறுத்து எடுத்துருப்பாப்புல. ஆனால் போலீஸ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் விஷாலை பிடிக்கவே முடியாது. ஒரே ஒரு சீனில் தான் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீன்லேயே நம்ம சமுத்திரக்கனி நடுவில் வந்து கட்டையை போட்டுருவாப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். பின்ன இப்படி நம்ம எத்தனை பேர்த்த வெட்டினாலும் எவனுமே நம்மளை டச் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஹீரோ எப்படி இருப்பாப்புல, அப்படி தான் விஷால் இருப்பாப்புல. ஏன்னா அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் பிரியா பவானி சங்கர்கிட்ட, இங்கே வரு, நான் ஒன்றும் காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பொறுக்கி கிடையாது, கொள்கைக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு ரவுடி, அப்படி போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படிம்பாரு. அடடா இது வல்லவா லட்சியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு அந்த சீனை பார்க்கும்போது. அப்படி ஒரு கதாபாத்திர போற்றைகள் தான் நம்ம கதாநாயகனுடையது. இதெல்லாம் தாண்டி இந்த முரளி சர்மா மேலே அந்த டீமுக்கு என்ன கோவம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அவரை வேட்டியை கிட்ட விட மாட்டேங்கிறாங்கப்பா. கடைசி வரைக்கும் அன்றாயிரோடய சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் அவர் கதாபாத்திர வடிவமைப்பே அப்படி தான். இது எல்லாமே தாண்டி இந்த படத்துடைய மிகப்பெரிய லெட் டவுன் என்ன அப்படின்னா நம்ம டிஎஸ்பியுடைய மியூசிக். பாட்டு எங்கேயுமே பெருசாக நம்மளை கவரவே கிடையாது. பொதுவாகவே ஹரி படங்களில் டிஎஸ்பி தான் மியூசிக்காக இருப்பார். ஆனால் பாடல்களோட கேட்சியான நம்பர்ஸாக இருக்கும். இந்த படத்தில் அப்படி எந்த பாட்டுமே நமக்கு ஒட்டலை. பெருசாக ஒரு பெப்பி நம்பர் இல்லை ரொமான்டிக் நம்பர் அப்படின்னு எதுவுமே நமக்கு பெருசாக ஒட்டவே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயுமே அவர் ஒரே ட்ரம்ஸை வச்சு ரப்பட்டன்னு இருக்கே தவிர ஒரு கேட்சியாக எந்த ஒரு விஷயமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் இந்த கதையில் எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. இந்த படம் பிஎன்சி குறிப்பாக லேடிஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமோ, அதுக்கேற்ற எல்லா எமோஷனலு சென்டிமெண்ட்டு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் கதைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய புரிதல். நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு ஓகே படம் தான் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு வழக்கமான ஹரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா வழக்கம் போல் இந்த படமே கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு நான் தான் சொல்லிட்டேனே, இந்த படத்தில் கெட்ட வார்த்தை பிரயோகங்களும் நிறைய வருது, ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது. வெட்டி வீசுறது, படம் ஃபுல்லாக வெட்டி வீசுறது தான். இந்த 2 மணி நேரம் 36 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெட்டுறது மட்டும்தான் முழு நேர வேலையே விஷாலுக்கு. அந்த மாதிரி ஒரு படம் இது. அதனால் அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போகணும், யாரோட போகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த காலை எடுத்துக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.